மாடு, பசு மாடு. சரி டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் கொடுங்க. என்னடா இது நாலு இந்த பெருசுக்கு முத்தி போச்சா? ஒன்றும் முத்தி போல. மேற்கு வங்கத்தில் புதுசாக எம்எல்ஏ ஆகிருக்கிற ஒரு அம்மா, பிஜேபி அம்மா தான். பிஜேபி இங்கே இருக்க டிவிக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க போல் தெரியுது. அந்த அம்மா ரேகா பத்ரா அவங்க பேர். அவங்க என்ன செய்கிறாங்க, லாரியில் வர்றத பசுக்களை ஃபுல்லாக லாரி வருது, லாரியில் பசுக்களை மடக்கிடுறாங்க. மடக்கிட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. லாரிக்காரனுக்கு ஒரு கன்ஃபியூஷன், என்னடா டேட் ஆஃப் பர்த் பசு மாடுக்கா, நம்ம கேள்விப்பட்டதே இல்லையாப்பா இது அப்படின்ட்டு. கடைசியில் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போனால் அந்த மேற்கு வங்கத்தினுடைய அந்த பசு வதை தடை சட்டம் 1950 அதன்படி 14 இயர்ஸு முடிஞ்ச 14 வயது முடிஞ்ச முதிர்ச்சி அடைந்த வயதான அந்த பசுக்களை தான் இறைச்சிக்காக வெட்ட முடியும். இதை கல்கத்தா கோர்ட்டும் உறுதிப்படுத்தியிருக்கு. அது என்ன செய்யணும்னு சொன்னால், கால்நடை மருத்துவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு, ஃபிட்னஸ்ஸு. இந்த பசு மாடுங்க 14 இயர்ஸ் தாண்டி போச்சு, பல்ல பார்த்தோ இல்லை அது அவருடைய கால்நடை அறிவியல் துறை சார்ந்த அந்த படிப்பில் அவர் அனுபவத்தில் அவர் ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாரு, இந்த மாடுக்கு இவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம வில்லேஜ் பீப்புள் கூட பல்ல பார்த்து மாட்டுடைய வயசை, கால்நடைகளை வயசை கண்டுபிடிச்சிருவாங்க. இதுதான் நடந்திருக்கு. இந்த அம்மா அது கேட்குறது விட்டுட்டு, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்குறது விட்டுட்டு, கொடுக்கலன்னு சொன்னால், டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கல பசு மாடுக்குன்னு சொன்னால் சட்டவிரோதமாக கடத்துறேன்னு சொல்லிட்டு உங்களை எல்லாம் உள்ள பிடிச்சி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்குது அந்த ரேகா பத்ரான்னு சொல்லிட்டு. நம்ம ஐயா பிஜேபிக்காரங்களா, கொஞ்சம் எஜுகேட் பண்ணுங்க, அங்கே சும்மா மிரட்டிட்டு இருக்காதீங்க. இதுதான் நடந்த விஷயம். அதனால தான் நானும் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட். ஐயோ முடியலடா சாமி. ஐயோ, எங்கே பார்த்தாலும் இங்கே ஒரு தமாஷு, அங்கே ஒரு தமாஷு. சரி, இன்னொரு வீட்டில் சந்திப்போம் நம்ம.